ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கருகி அல்லது தீஞ்சு போன பாத்திரத்தை எப்படி நல்லா ரொம்ப க்ளீனாக ஆக்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு தேவையான பொருள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா, சமையல் சோடா எல்லாமே ஒன்று தான். ஸோ பேக்கிங் பவுடர் தனி, பேக்கிங் சோடாவும் ஆப்ப சோடா, சமையல் சோடா, குக்கிங் சோடா நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இது எல்லாமே ஒன்று தான். ஸோ பேக்கிங் பவுடர் கிடையாது, இது வந்து பேக்கிங் சோடா ப்ளஸ் வந்து வினிகர். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே வினிகர் ஊற்றிக்குங்க. சிந்தட்டிக் வினிகர் தான் இது, குக்கிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வினிகர் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, அப்படியே நல்லா ஒரு நிமிஷம் ஊற விட்டுட்டு லைட்டாக நம்ம கம்பி நார் இருக்கு இல்லையா, அதில் லைட்டாக அப்படியே ரவுண்ட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து எல்லா இடத்துலையும் நம்ம போட்டிருக்க அந்த வினிகர் பேக்கிங் சோடா மிக்சர் வந்து பரவும். ஸோ கையால் இதை நீங்கள் தாராளமாக தொடலாம், ஒன்றுமே இல்லை. முதல்ல ரொம்ப ஸ்மூத்தாக சின்ன ரவுண்டாக போடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹார்டாக தேய்ச்சிக்கிட்டே இருந்தோன்னா ரொம்ப டயர்டாயிடுவோம். ஸோ சரியாக நமக்கு அது தேய்க்கவும் உங்களுக்கு எடுத்து ரொம்ப பாத்திரம் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அழுத்தி தான் தேய்க்கணும் லாஸ்ட்டில், ரொம்ப அழுக்கு இருக்கிற பட்சத்தில். ஸோ ஓரளவுக்கு இது மாதிரி பண்ணோன்னா அது எல்லா இடத்துலையும் பட்டு ஊறி வந்து உங்களுக்கு அழுக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படியே அந்த ஒட்டி இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக தன்னால் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி இப்படி ரவுண்டாக சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரதை நீங்களே பார்க்கலாம். ஸோ வந்தோடனே கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி அதே மாதிரி ரவுண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நார்மலாக இருக்க சோப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவுனீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு போகும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட், 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக இந்த கருகின பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி விம் லிக்விடை ஒரு எலுமிச்சம்பழ துண்டு போட்டு அடுப்பில் நல்லா கொதிக்க விட்டாலும் உங்களுக்கு இந்த கரை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம டிட்டர்ஜென்ட், ட்ரெஸ்ஸுக்கு போடுற டிட்டர்ஜென்ட்டையும் போட்டு கொதிக்க விட்டால் போகும். பட் அதில் வந்து நமக்கு ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்கும். இந்த டிட்டர்ஜென்ட்டோட ஸ்மெல் வந்து இந்த பாத்திரத்தில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் இருக்க இந்த 2 பொருள், சமையல் சோடா அண்ட் வினிகர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இல்லைனா நீங்கள் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பண்ணி என்னைக்காவது ஒரு தடவை வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே யூஸ் ஆகும். பாருங்கள் நீங்களே எவ்வளோ பயங்கரமாக தீஞ்சிருந்துச்சு, அது எப்படி வந்து உங்களுக்கு போகுதுன்னு. நீங்கள் இந்த மாதிரி சுற்றி ரவுண்டாக தேய்ச்சிட்டே இருக்கப்போ போய் அந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் எல்லா இடத்துலையும் பட்டு உங்களுக்கு அதில் உள்ள அந்த தீஞ்சிருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துடும். ஸோ இதை விட சுலபமாக ஒரு மெத்தட் கிடையாது. நான் சொன்ன 2 மெத்தடோடையும் இது ரொம்ப சுலபமான மெத்தட். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோ நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு 95% மேலே அந்த தீஞ்சதெல்லாம் போயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். 2 இன்க்ரீடியன்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் அடுப்பில் வந்து நிறையா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டென்ஷனே இல்லாமல் சால்வ் பண்ணலாம். ஸோ குக்கர் கூட நான் ஆல்ரெடி இந்த மாதிரி தீஞ்சு போனது குக்கரை நல்லா க்ளீன் பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கேன். உள்ளே செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளேலிஸ்ட்டில் க்ளீனிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். பாருங்கள், நமக்கு ஃபுல் அந்த அழுக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ நம்மளோட பாத்திரம் ஒரு வழியாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது பட்ஸ் டு ப்ளூமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடன் வரும்.